Hi, welcome to SRISHAR channel. இன்னைக்கு நம்ம அடை மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறதையும் அதுக்கு சைட் டிஷ் எப்படி பண்றதுங்கிறதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடை மாவு அரைக்கிறதுக்கு முதல்ல 3/4 கப் துவரம் பருப்பு அதை நம்ம போட்டுக்கலாம். இது கூட உளுந்து சேர்க்க போறோம். உளுந்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தா போதும். புழுங்கல் அரிசி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். கடலை பருப்பு நம்ம துவரம் பருப்பு எவ்வளவு சேர்த்தோமோ அதே அளவுக்கு தான் 3/4 கப். இது பச்சரிசி, இதுவும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 10 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்க இன்னும் கூட 2 காஞ்ச மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப நல்லா வந்து ஊற வைக்க போறோம். இது 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இப்ப வந்துட்டு அரைக்கிறதுக்கு பார்க்கலாம். நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம அதை அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல நம்ம முதல்ல எடுத்த உடனே ஊற வச்சதை போடக்கூடாது. ஸோ அதனால நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதில் நீங்கள் வந்து இது நல்லா அரைஞ்சி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிப்போம். கொஞ்சம் குறன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அடை சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வேற பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவோம். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இதை நம்ம குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிருவோம். ஒரு 2 விசில் விட்டால் போதும், ரொம்ப விசில் வைக்க வேண்டாம். இந்த பூசணிக்காய்க்கு கொஞ்சோண்டு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சாச்சு. அதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஜாரில் 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆ உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சது ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம இது கூட நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைக்க போகிறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த கப் அளவுக்கு ஒரு தயிர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தயிரை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்துருவோம். இந்த இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூசணிக்காய், அதை வந்து நம்ம இது கூட இப்போ சேர்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். தண்ணி நம்ம கீழே கொட்ட வேண்டாம், அதனால நம்ம தண்ணியோடய நம்ம அதை வேக வச்சதை ஊற்றிடலாம். பாருங்க, நல்லா அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த நுரை கட்டி பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம பூசணிக்காயில் உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். அந்த நுரை கட்டி இந்த பாருங்க எல்லா பக்கமும் நல்லா வந்து இதுவாய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொங்கி வரும் இல்லையா, இந்த பாருங்க பொங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து அடைக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். சில பேர் வந்து அடைக்கி வந்துட்டு வெல்லம் வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, கொதிக்காமல் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்ம அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். தேங்காய் எண்ணெய் ஏன் சேர்த்துருக்கேன்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பண்ணியிருக்கிற அந்த மோர் கூட்டுக்கும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு அவியல் சாப்பிட்ற ஃபீல் வரும். அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கு. பெருங்காயம் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து இதில் போட்டாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம அடை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு அடையை வந்து ரெடி பண்ணி அதுக்கும் இதுக்கும் சைட் டிஷ் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கல்ல ஊற்றிட்டு நடுவில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வேகும். நம்ம வந்து அடை மாவு கொஞ்சம் குறன்னு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நைஸாக ஊற்ற முடியாது கல்லில்.
அதனால கொஞ்சம் தடியாக ஊற்றுறதுனால நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டோன்னு சொன்னால் அந்த ஓட்டையிலையும் சுற்றியும் நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். அப்போ உங்களுக்கு நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆயிரும். அடை சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் தோசையாக கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் வந்து இந்த மாதிரி அடை மாவெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு கூட. இதில் வந்து விருப்பப்படுறவங்க தேங்காய் துருவி கூட இந்த மாவில் போட்டு சுடுறதுக்கு முன்னாடி, நம்ம அடையாக வந்து சுடுறதுக்கு முன்னாடி தேங்காய் கூட வந்து நீங்கள் இது பண்ணி துருவி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடையாக சுட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் சொன்னேன்ல வெல்லம் வச்சு சாப்பிடுவாங்கன்னு. ஏன்னா வெல்லம் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரத்துக்கும் இனிப்புக்கும். அதுக்கேற்ற மாதிரி மோர் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.